எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹைதராபாத். ஹைதராபாத். இரண்டாவது கேள்வி, நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஜி. கிஷன் ரெட்டி. ஜி. கிஷன் ரெட்டி. பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டத்தை மத்திய அரசு எப்போது அறிவித்தது? பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டத்தை மத்திய அரசு எப்போது அறிவித்தது? 2023. 2023. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? சஞ்சய் சாஜு. சஞ்சய் சாஜு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டு சிறந்த ஆல்பத்திற்கான கிராமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆல்பம் எது? மிட்நைட்ஸ் ஆல்பம். இந்த ஆல்பத்தை இயக்கியவர் டெய்லர் ஸ்விஃப்ட். சிறந்த பாப் பாடகிக்கான கிராமி விருதினை டெய்லர் ஸ்விஃப்ட் பெற்றார். டெய்லர் ஸ்விஃப்ட் சிறந்த ஆல்பம் விருதினை 4வது முறையாக பெற்று அதிகபட்சமாக கிராமி விருதினை பெற்ற இசைக்கலைஞர் என்கிற சாதனையை செய்தார். இந்தியாவின் சக்தி பேண்ட் இசை விருதுகளில் உயரிய விருதுக்கான 2024 கிராமி விருதை சங்கர் மகாதேவன் மற்றும் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வென்றனர். குளோபல் மியூசிக் ஆல்பம் பிரிவில் விருது சங்கர் மகாதேவன் மற்றும் ஜாகிர் ஹுசேனுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது எந்த இசைக்குழு? சக்தி பேண்ட் இசைக்குழு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் உருவாக்கிய கப்பலின் பெயர் என்ன? கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் உருவாக்கிய கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் சந்தாயக். ஐஎன்எஸ் சந்தாயக். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் சந்தாயக் ஆய்வு கப்பல் எப்போது இணைக்கப்பட்டது? 4 பிப்ரவரி 2024. சுறுசுறுப்பான யானைக்கான விருது வழங்கப்பட்டுள்ள யானையின் பெயர் என்ன? மங்களம். மங்களம். தற்போது இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு? பிரான்ஸ். இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. கோடெக்ஸ் அலிமெண்டேரியல் கமிஷன் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன? 194 நாடுகள். 194 நாடுகள். சமையல் வகைகளுக்கு தேவையான மசாலா பொருட்களான மஞ்சள், ஏலக்காய் உள்ளிட்ட 5 வகை பொருட்களுக்கு சர்வதேச அமைப்பான கோடெக்ஸ் குழு தர நிர்ணயம் செய்தது என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அடுத்து 12வது கேள்வி, எந்த நிறுவனம் தன் வாடிக்கையாளர்களுக்கு உதவக்கூடிய புதிய ரஃபஸ் செய்யறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை அமேசான். அமேசான். எந்த நாட்டைச் சேர்ந்த தாக்கூர் சங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த ஆவணப்படத்தை தயாரித்துள்ளது? சிங்கப்பூர். சிங்கப்பூர். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் சிங்கப்பூரின் சகாப்தம்
சிங்கப்பூரில் ஓர் இந்திய விடியல் என்ற பெயரில் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்ற உள்ளவர் யார்? அபினவ் பிந்த்ரா. புதுச்சேரி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? புதுச்சேரி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? புதுச்சேரி யூனியன் பிரதேச ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆப்ஷன் சி. ஆகாஷ் கோர்கா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. ஒவ்வொரு ஆண்டும் உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக புற்றுநோய் தினம், அதாவது வேர்ல்டு கேன்சர் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 4. குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? ஆபரேஷன் ஸ்மைல் எக்ஸ். திருப்பத்தூர் அருகே 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை மங்கலத்துக்கு சுறுசுறுப்பான யானைக்கான விருது 4 பிப்ரவரி 2024ஆம் தேதி வழங்கப்பட்டது. ஜார்க்கண்ட் கும்லா மாவட்டத்தில் உள்ள டெரகோட்டா கோயிலை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிக்க அடையாளம் காணப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டத்தின் இறுதி வரைவுக்கு உத்தரகண்ட் அமைச்சரவை 4 பிப்ரவரி 2024ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. நமீபியா குடியரசின் அதிபர் அடுத்து 23 நமீபியா குடியரசின் அதிபர் டாக்டர் ஹேஜ் ஜி ஜின்கோப் 4 பிப்ரவரி 2024ஆம் தேதி காலமானார். அதாவது நமீபிய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர், சுதந்திர நமீபியாவின் முதல் பிரதமர் மற்றும் அந்நாட்டின் 3வது அதிபர் கேஜ் ஜி ஜின்கோப் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட 155 மில்லிமீட்டர் துல்லியமான பீரங்கி குண்டுகளை மேம்படுத்த மியூனிசன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து சென்னை ஐஐடி செயல்பட உள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.